பரிதாபத்திற்குரிய அருளப்பன். அவன் அங்கே அழுது கொண்டிருக்கிறான். பயப்படுகிறானா? ஏன்? இங்கே வா. அருளப்பர் இருட்டிலிருந்து வெளியே வருகிறார். ஏனென்றால் அந்த அறையில் திருப்பாடுகளோடு தொடர்புள்ள பொருட்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மேஜை மீதுள்ள சின்ன விளக்கு மட்டுமே இருக்கிறது. அருளப்பர் மாதாவின் பாதங்களில் முழங்கால் இடுகிறார். மாதா அவரை சீராட்டி, ஏன் பயப்படுகிறாய் என்று அவரிடம் கேட்கிறார்கள். அருளப்பர் மாதாவின் கரங்களை முத்தமிட்டு அழுது கொண்டே, உங்களுக்கு சுகமில்லாததால் அழுகிறேன். உங்களுக்கு காய்ச்சல் குணம் இருக்கிறது. கவலையாயிருக்கிறீர்கள். நீங்கள் அமைதியா இல்லை. இப்படியே நீங்கள் இருந்தால் அவரை போல நீங்களும் இறந்து விடுவீர்கள் என்கிறார். ஓ, அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் என்கிறார்கள் மாதா. இல்லை தாயே, அம்மா, ஓ அம்மா என்று சொல்வது அதிக இன்பமா இருக்கிறது. என் அம்மாவிடம் நான் சொல்வது போல. அப்படியே நான் சொல்ல அனுமதியுங்கள். ஆனால் உங்களுக்கும் என் தாய்க்கும் இடையே எந்த வித்தியாசத்தையும் நான் காணவில்லை என்றாலும் நான் அவளை நேசித்ததை விட அதிகமாகவே உங்களை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்கு தந்த அன்னையாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய தாயாகவும் இருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து பிறந்த திருச்சுதனுக்கும் உங்களுக்கு தரப்பட்ட மகனுக்கும் இடையே அதிக வித்தியாசம் பாராட்டாதீர்கள். அவரை நீங்கள் நேசித்ததை விட கொஞ்சம் குறைவாக என்னை நேசியுங்கள். நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்றும் எனக்கு பயமா இருக்கிறது என்று உங்களிடம் சொல்பவர் அவராயிருந்தால், ஓ, அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் என்று பதில் சொல்வீர்களா? மாட்டீர்கள். அப்படி சொல்ல மாட்டீர்கள். அதற்கு பதிலாக வெளியே போவதற்கும் ஓநாய்களின் மத்தியில் செமறிப்புருவையாக அவரை விட்டு செல்வதற்கும் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். எனக்காகவும் நீங்கள் துக்கப்பட மாட்டீர்களா? நான் அவரை விட கூடுதல் மிகச்சிறிய செம்மறி குட்டியாக இருக்கிறேன். நன்மைத்தனத்திலும் பரிசுத்தத்திலும் அல்ல, மூடத்தனத்திலும் பயத்திலுமே அப்படி இருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் தனியே விடப்பட்டால், பரிதாபத்திற்குரிய அருளப்பன் தன் குருவை பற்றி பேசுகிற ஒரு கத்தலை கூட வெளியிட முடியாமல் ஓநாய்களால் துண்டு துண்டாக கிழிக்கப்படுவான். அவருக்கு ஊழியம் செய்யாமல் அப்படி நான் சாக வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஜீவியத்தில் இருந்தது போலவே மரணத்திலும் மூடனாக மாட்டீர்கள். நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் இல்லையா? எனவே அம்மா, அமைதிப்பட முயற்சி செய்யுங்கள். அவர் நிமித்தமாக, ஓ, இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்ப்பார் என்று நீங்கள் சொல்லவில்லையா? ஆம், நீங்கள் சொன்னீர்கள். அது உண்மை. அப்படியானால் அவர் உயிர்க்கும் போது வீட்டில் நீங்கள் இல்லாமல் இருப்பதை அவர் காண வேண்டும் என்று விரும்புவீர்களா? ஏனென்றால் அவர் நிச்சயமாக இங்கு வருவார். உங்கள் அன்பின் கூக்குரலை கேட்பதற்கு பதிலாக எங்கள் துயரத்தின் அலறல்களை கேட்பாரானால், வாதனைப்படுத்தப்பட்டு இப்போது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிற தமது திருசிரசை உங்கள் மேல் சாய்த்து உங்கள் பரிசுத்த அன்பின் ஸ்பரிசத்தை கண்டடைவதற்கு பதிலாக மூடப்பட்ட உங்கள் கல்லறையை அவர் காண்பாரானால், ஓ பாவம் சேசு, நீங்கள் வாழ வேண்டும். அவர் திரும்பி வரும்போது அவரை வாழ்த்தும்படியாக. எங்கள் அன்பிற்காக என்று நான் சொல்லவில்லை. எங்கள் நடத்தைக்காக எல்லா விதங்களிலும் கடிந்து கொள்ளப்பட நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்கிறோம். மாறாக உங்கள் அன்புக்காக. ஓ, அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஞானத்தின் மாதாவே, மிகுந்த அறிவினனான அருளப்பனின் அம்மா, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதால் எங்களுக்கு சொல்லுங்கள். அவர் மரித்தோரிடமிருந்து உயிர்த்து நமக்கு தோன்றும் போது அவர் எப்படி இருப்பார் என்று.